நீங்க தான் விநாயகர் சதுர்த்திக்கு பாப்பாக்கு பிள்ளையார் பிடிக்க சொல்லி கொடுத்ததா? எஸ் அஃப்கோர்ஸ், நான் தான் சொல்லி கொடுத்தேன். வந்து பாருங்க பாப்பா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. இட்லியில பிள்ளையாரா? ஆமா, அது என்னது? அதான் எலியா. மாமா விநாயகர் சதுர்த்தி வருது, குட்டியா ஒரு நகை வாங்கலாமா? உன்னை நம்ப முடியாது, வேணாம்பா. மாமா சின்னதா மட்டும் வாங்கிக்கலாம் மாமா. அப்படிங்கிற? சரி வா போவோம். இது 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 இதுல ஒண்ணு, எல்லாத்தையும் பில் போட்டுருங்க. மாமா கார்டு கொடுங்க. செல்லம், யாருக்கிட்ட பிறந்த நாள்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, உனக்கு எது ஞாபகம் இருக்கு? எனக்கும் இல்லையே மாமா. ஆஹா, விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் ரெடி ஆகிட்டு இருக்காரா? சூப்பர் சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளையார் ரெடி ஆகிறதுக்கு காரணம் என் ஒய்ஃப் தாங்க. அவங்க தான் காலையில் ஏஞ்சி எண்ணெய் எழுப்பிவிட்டு ரவை ப்ளஸ் மஞ்சள் ப்ளஸ் வாட்டர் எல்லாத்தையும் கலந்து உருண்டை பிடிச்சி கொண்டாந்து இந்தாங்க பிள்ளையார் பிடிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தவங்க, ஆஹா என்ன பிள்ளையார் மாதிரி இருக்கு, தெரிஞ்சிருந்தா வீடியோ எடுத்துட்டு பண்ணி ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னாங்க. சரி, இதுக்கப்புறம் பிள்ளையார் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிறத நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. ரவையில் செஞ்சனால கொஞ்சம் பிள்ளையார் ஹார்டாக தாங்க இருந்தார். அதுக்கப்புறம் மஞ்சளை வந்து கரைச்சிக்கிட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கான புது ப்ரெஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மஞ்சளை அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்தங்க. கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் செம்ம அருமையாக சூப்பராக ஃபினிஷிங் வந்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிளகு எடுத்து பிள்ளையாருக்கு வந்து சூப்பராக க்யூட்டாக 2 கண்ணு வச்சு விட்டோங்க. கண்ணு வைக்கிறது தாங்க பொறுமையாக அழகாக 2 பக்கமும் சேமாக வைக்கணுங்க. இல்லைனா கொஞ்சம் வச்சா கூட அது வந்து ஃபேஸ் வந்து மாறிடுங்க. அதனால் அழகாக பொறுமையாக அந்த நெருப்புட்டி குச்சி இருக்குது பாருங்க, அந்த குச்சி வச்சு அழகாக புஷ் பண்ணி 2 பக்கம் வச்சு கண்ணை அழகாக க்யூட்டாக வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பட்டை போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விபூதியை டேரெக்டாக எடுத்து பட்டை போட்டு பார்த்தாங்க, போட முடியல. அதுக்கப்புறம் விபூதியில் தண்ணியை கொஞ்சம் கலந்துக்கிட்டு அதை அந்த நெருப்புட்டி குச்சியில் வச்சு அழகாக அந்த பட்டையை வந்து பூசினாங்க. பூசும்போது செம க்யூட்டாக அழகாக குட்டி பிள்ளையார் சிலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தீப்பெட்டி குச்சியாலேயே அப்படியே அந்த குங்குமத்தை இது பண்ணி அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொட்டு வச்சோம் பாருங்க. நாங்கள் செஞ்சதுனாலே என்னமோ தெரியலங்க, எங்கள் பிள்ளையார் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் எங்களுக்கு ரொம்ப அழகாகவே தெரிஞ்சாருங்க. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்காரு நம்ம வீட்டு பிள்ளையார்? எங்கள் வீட்டு பிள்ளையார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பாப்பாட்ட காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்க. பாப்பா வந்து இந்த கிஃப்ட் வந்து ஒன்று வாங்கி வச்சிருக்கோம், சர்ப்ரைஸ்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் பாப்பா டிவி பார்த்துட்டு இருந்தது, என் ஒய்ஃப் வந்து தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாப்பா அதை பார்த்தோன்னே ஆஹா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருச்சு. இந்த கிஃப்ட் வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணலங்க, என் ஒய்ஃப் தான் ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னா பாப்பா இந்த சின்ன வயசாக இருக்கும்போது இது மாதிரிலாம் போட்டு பார்க்கணுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் ட்ரெஸ். ஆமாங்க, வெறும் ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிற ஸ்டெத்தஸ்கோப் மாதிரியே இருந்துச்சுங்க. அது சத்தமாக வந்துச்சு. அதை பார்த்தோன்னே தான் பாப்பாவுக்கு செமையாப்பிங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு பார்த்தா பாப்பா கொஞ்சம் லூஸாகவே இருந்துச்சுங்க. ஆனால் அது பாப்பாவுக்கு வந்து அடுத்த ஒரு சொருளும் போடலாம் போல இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டினோடனே பாப்பா டாக்டராகவே மாறிடுச்சு. எனக்கு ஊசி போட்டதில் பாப்பாவுக்கு செம ஹாப்பிங்க, எங்களுக்கும் செம ஹாப்பிங்க.